என்னுடைய வாழ்க்கையில் இதற்கு மேல் நான் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அதில் பிரயோஜனமே இல்லை, தோற்று போயிட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு டர்ன் பேக் மூமெண்ட் வரும். முன்னேறி செல்லவா, கண்டினியூ பண்ணவா, அல்லது இதோட முடித்து கொள்ளலாமா அப்படின்ற அந்த வலி மிகுந்த கட்டம் என்பது மிகவும் கொடுமையானது. ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், ஒரே ஒரு பேட் சாப்டரை வச்சுட்டு உங்களுடைய கதை முடிந்தது அப்படின்றது அர்த்தமில்லை. நடந்ததை எப்போதுமே மாற்ற முடியாது, ஆனால் அடுத்து என்ன நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியும். ஏசாயா 41 அதிகாரம் 10 சொல்கிறது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது சில பேருக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல கிடைக்கும். சில பேர் 7-8 தடவை எழுதினாலும் கிடைக்கவே கிடைக்காது. ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்னு சூழ்நிலையை சமாளிக்க முடியாமல் போதும் அப்படின்னு விட்டு வெளியேறும் அநேகர் உண்டு. ஆனால் தெரிவதில்லை, 90% கடந்து விட்டார்கள். இன்னும் 10% தான் இருக்கின்றது வெற்றியை தட்டி செல்ல. இது தவறென்று சொல்லவில்லை, காரணம் சூழ்நிலை. ஆனாலும் வேறு வேலை செய்து கொண்டாவது மீண்டும் விட்டதை எட்டிப்பிடிக்க வேண்டும். டோன்ட் கிவ் அப். நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னால் முடியாது, வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு அப்படின்னு. தெரிந்து கொள்ளுங்கள், மற்றவர்கள் உங்களை பார்த்து உன்னால் முடியாது என்று சொல்லும்போது அந்த இடத்தில் நீங்கள் கவலைப்படாமல் அதை ஒரு சேலஞ்சா, ஏன் என்னால் முடியாது, நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் என்று முயற்சி பண்ணுங்க. நீங்கள் யார், உங்களுக்கு என்ன திறமை இருக்கின்றது என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், உங்களை சுற்றி உள்ளவர்கள் அல்ல. ஒரு விதையை மண்ணுக்குள் புதைக்கும் போது அது அழிந்து போவது கிடையாது, அங்குதான் ஆரம்பமே. தொடக்கம் வேண்டுமானால் மிகவும் கடினமானதாக, நிறைய காத்திருக்க வேண்டிய காலம் கூட உருவாகலாம். ஆனால் அந்த காத்திருப்புக்கு பின் மிக பெரிய வெற்றியை இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகின்றார் என்பதை நீங்கள் 100% நம்ப வேண்டும். ஏதோ ஒரு தோல்வியை சந்திக்கின்றீர்கள் என்றால் கவலைப்படாதீங்க. தோல்வி என்பது முடிவே அல்ல, அது ஒரு தொடக்கம். நிறைய கற்றுக்கொள்கின்றீர்கள். ஒருவேளை தேவைப்பட்டால் சில காலம் ஒரு சின்ன பிரேக் எடுங்க. எதனால தோல்வி, காரணம், இனி நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை நிதானமாக யோசிங்க. கைவிடாதீங்க, டோன்ட் கிவ் அப். பயப்படாதீங்க. பயம் நெருக்கும் போது நம்பிக்கை உடைந்து விடுகிறது, சந்தேகம் வளர ஆரம்பிக்கும். ஒரு நாளும் நம்பிக்கையை இழந்து விடாதீங்க. நம்புங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் ஒரு விஷயத்தை இதுக்கு மேலே என்னால் மூவ் பண்ணி கொண்டு போக முடியாது, நான் இதோடு முடித்து கொள்கின்றேன் அப்படின்னு நினைக்கும் போது சற்று நிதானமாக சிந்திங்க. ஏன் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றத. அதில் உங்களுடைய எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் இருக்குது, எவ்வளவோ நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, உறக்கமில்லாமல் இருந்திருக்கீங்க, அதற்காக எவ்வளவோ உங்களுடைய உழைப்பை போட்டிருக்கீங்க. அதனால் சடனாக தோல்வியை கண்டு பயந்துராதீங்க. டோன்ட் கிவ் அப். புயல் வரும்போது அப்படியே நிற்பது இல்லை, செகண்டில் மூவ் ஆகி நகர்ந்து சென்றுவிடும். அதுபோல தான் வாழ்க்கை. பிரச்சனைகள் புயல் போல வரும், சிறிது காலம்தான், எல்லாமே கடந்து போகும். அதன் பிறகு ஒரு புதிய வழி கிடைக்கும், உங்களுக்கான ஒரு புது வழி திறக்கப்படும். அதுவரையில் பொறுமையாக காத்திருங்க. ட்ரை அகெயின் அண்ட் அகெயின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்முடைய பைபிள் மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.